புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் அங்கு கூட்டணி ஆட்சி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக தொலைபேசி மூலம் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு கூட்டத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டவில்லை என குற்றம் சாட்டினார். தங்களிடம் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ததாக குற்றம் சாட்டிய கல்யாண சுந்தரம், மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியால் பாஜகவிற்கு மட்டுமே அவப்பெயர் ஏற்படுவதாக தெரிவித்தார். வரும் தேர்தலில் ஜெயிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் கூறினார். கூட்டணி அரசு ஏற்பட்டு நாங்க முதல் நாள் கையெழுத்து போட்டதோடு சரி, இது சம்பந்தமா எந்த ஒரு கூட்டமும் கூட்டல. சட்டமன்ற உறுப்பினர் வச்சு ஒரு கூட்டங்கள் எதுவுமே கூட்டல. அது இல்லாம ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் எம்எல்ஏ கூட்டம் ஆலோசனை கேட்கணும். உங்க தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாகவும் மாநில வளர்ச்சி சம்பந்தமாகவும் எங்கிட்ட ஆலோசனை கேட்கணும். இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் இது வரைக்கும் முதலமைச்சர் தரல. தன்னிச்சையா முதலமைச்சர் 3 பட்ஜெட் போட்டுருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கல. மாநில வளர்ச்சி சம்பந்தமா ஆலோசனை இதெல்லாம் நாங்கள் குறைகளா சொல்லியிருக்கிறோம். நெட்டாஜி அவர் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷி பிஎல் சந்தோஷியும் பார்த்துக்கிறோம். தொடர்ந்து பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், உரிமை பிரச்சனைகளை மட்டுமே பாஜக எம்எல்ஏக்கள் எழுப்புவதாக கூறினார். முதலமைச்சருக்கு எதிரான வேலைகளில் பாஜக எம்எல்ஏக்கள் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 3 ஆண்டு காலமா சட்டமன்ற கூட்டத்தொடர் போடும் போதெல்லாம் அவங்களுடைய உரிமை பிரச்சனையை பேசுறாங்க. பிஜேபியில பதவி கேட்கறாங்க, கொள்றாங்க. அதுக்கு கேட்க வேண்டியதான் அவங்களுடைய தலைமை. ஆனா அதையும் மீறி எல்ஜியை சந்தித்து பதவி கேட்கறது, அப்புறம் சட்டமன்றத்துடைய வாக்குப்படியில உட்காரத்து, முதலமைச்சர் ஊழல்வாதின்னு சொல்லட்டு, அது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை சொல்லட்டு தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இங்க புதுச்சேரி மாநிலத்துல அரசு நிர்வாகமே முழுமையாக சந்தித்து போயிருக்கு சார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த என்ஆர் தலைமையிலான இந்த அரசுல ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடு டோட்டலா டெத் ஆகி போயிருக்கு. இந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்ள முடியாம ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க சார். நியூஸ்7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் ஊழல் மடிந்து காணப்படுவதாக கூறினார். ஊழல் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சர் எந்த பதிலையும் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். அவர்களுடன் உட்கட்சி பூசலை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை எனவும் கூறினார். இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்துல தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்தமா ஊழல் மடிந்திருக்கிறது என்று நான் பலமுறை சுமார் 2 வருடங்களாக தொடர்ந்து பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக ரிசர்வ் பேங்க் வழங்குகிற ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல், உள்ளாட்சித்துறையில ஊழல், கால்நடைத்துறையில ஊழல், சுற்றுலாத்துறையில ஊழல் என்று ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்பட எல்லாத்திலையும் ஊழல் என்று தொடர்ந்து பட்டியல் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முதலமைச்சர் தரப்பில் இருந்தோ அமைச்சர்கள் தரப்பில் இருந்தோ அந்த கட்சிகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சியிலிருந்து இதுவரைக்கும் அந்த பதில் எனக்கு வரல.